எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவ சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்கு ஆப்வியஸ்லி. அப்போதான் சொன்னேன், ஒரு படம் இருக்கு பேரன்போட, சாரி அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைம்ல எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யாரு அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே, நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். தமிழே ஒழுங்கா பேசுறாங்க, கரெக்ட் தான் நீங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையில கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்கு சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டைலாக் மட்டும் தான் நமக்கு தெரியும். இது வேற படம் பாருங்க, நீங்க சீரியஸா எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்லாதுன்னு மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படிதான் நான் இந்த படத்துல வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன, ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் படம் படம், அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுறதுக்கு பயமா இந்த சென்ஸ் அவரோட டெடிகேஷனா வேற லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் சொல்லலை. பிகாஸ் நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா, கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்கு, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு உஷாவுக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமா எனர்ஜி இருக்குன்னு நான் நினைச்சேன். இவரு அதை விட மடியது. ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாசமா ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க. காலையில வந்தோட மலையை காட்டுவாரு, சார் இன்னைக்கு ஷார்ட் மலையில ஏறுறது சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டாரு. ஸோ மலையில ஏறிடும் சார், இப்ப ஏறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்ப கேமரா முன்னாடி வந்து கீழே இறங்கிவாங்க. இது மாதிரி மலையை, அந்த மலையை நாங்க ஆக்சுவலா நாங்க 2 பேருமே அந்த பாலக்காடுல இருந்து நேரா ரோட்ல நடந்திருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்த அளவு ஓடி நடந்தது படம் சார். அது எதுனா ஆர்டிஸ்ட் நீங்க சீக்கிரமா ஒரு 90 days ஒல்லி ஆகுறது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியா இருப்பார் சார். தப்பா சொல்ல சார், ஹெல்த்தியா சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜ் பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது அப்ப அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்கு. அன்பு பூல்ல ஜம்ப் பண்ணும். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்றதுக்கு அவர் கேட்டேன் என்னன்னா, ஸ்விம்மிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கத்தி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது
அவர் என்ன சொன்னா கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்க வச்சு 4 கேமரா அங்கங்க இருக்கு. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கத்துட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட் தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போன்ல வரன இது எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஜீப்ல போன ஒரு சிச்சுவேஷன் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இங்க எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜி பக்கத்துல போனா நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்ல போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துருச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லல, ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி 25 days தான் கேட்டேன், 90 days தான் ஷூட்டு முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாளில் உட்காரும் போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரபிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜ் L5 லார்ஜ். வாவ் நைஸ், ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி பண்றதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னா நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படி சொல்லி நான் ராம் சாரை கால் பண்றேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தான் சார் அப்படி சொன்னேன். அவரை நான் கேட்டேன்னா கிரேஸ் சார் நம்ம படத்துல நடிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவரு என்ன சொன்னா பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி அப்பனா சார் என்னோட இது பல்ஜு சார் பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருக்கு அவருக்கு என் மேல. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைம்ல தான் சிவா சார் கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைம்ல எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினா ஃபீல் ஆகல. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்க எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது ஐயா அந்த தானே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெத்துக்கு அப்புறம் இல்ல சார் எனக்கு சொல்லணும் சார் தான் பொத்ததுக்கு அப்புறம் சரி பெத்ததுக்கு அப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம் அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நாங்க பேசுறது எல்லாம் சும்மா தான் சார். நீங்க இதை சீரியஸா எடுத்துக்கூடாது நீங்க. எஸ் சார், ப்ளீஸ்.